விக்ரமாதித்யன் உடலை ஏன் மோகினி சாப்பிட்டாள்? அதிரதன் விக்ரமாதித்யனை தனது அரண்மனை காவலராக நியமித்தார். அதன்பின் விக்ரமாதித்யன் ஒவ்வொரு நாளும் அதிரதன் உண்மையில் 1,00,000 பொன் நாணயங்களை தானமாக வழங்குவதை கவனித்தார். மேலும் அவர் தினமும் மாலை நேரத்தில் தனியாக எங்கேயோ சென்று பொன் நாணயங்கள் நிரப்பிய பை ஒன்றை கொண்டு திரும்பி வருவதை பார்வையிட்டார். ஒரு நாள் மாலை விக்ரமாதித்யன் ராஜாவை மறைவாக பின்தொடர்ந்தார். அப்போது அதிரதன் ஒரு குளத்தில் நீராடி அங்கிருந்து அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று ஒரு சிலையை வழிபட்டார். வழிபாட்டுக்கு பின்னர் கொதிக்கும் எண்ணெய் நிரம்பிய ஒரு பெரிய பாத்திரத்தில் அவர் குதித்தார். அது காரணமாக அவரது உடல் வெந்து பொன்னிறமாக மாறியது. இதை கண்ட விக்ரமாதித்யன் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பின் சில மோகினிகள் அங்கு வந்து அந்த வெந்த உடலை பாத்திரத்தில் இருந்து எடுத்து சாப்பிட்டு திருப்தியுடன் அங்கிருந்து சென்றன. மோகினிகள் சென்றதும் அந்த சிலையிலிருந்து ஒரு தெய்வம் தோன்றியது. அந்த தெய்வம் அமிர்தத்தை ராஜாவின் உடல் மீது தெளித்து அவரை மீண்டும் உயிரோடு எழுப்பியது. மேலும் 1,00,000 பொன் நாணயங்களை ஒரு பையில் நிரப்பி அவரிடம் கொடுத்தார். தேவியின் ஆசியுடன் ராஜா மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார். தொடர்ந்து கதையை அறிய எங்களுடன் இணைந்து இருங்கள்.